ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். என்னங்க இது செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த முறைய ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சேமியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா தனித்தனியா நல்லாவே வரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன் அணில் சேமியா. 2 பாக்கெட்டுமே போட்டுடலாம். 2 பாக்கெட்டுமே ஒண்ணா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கு மேல ஊற விடாதீங்க. ஏன்னா ஊறுனா அது களியா போயிடும். நல்லா வராது. 10 நிமிஷம் தாராளமா போதும். ஊற வச்சு நம்ம இட்லி சட்டியில போட்டு அவிச்சு எடுத்துடலாம். நான் அத வீடியோ எடுக்கல உங்களுக்கு. நீங்க எப்பவுமே இட்லி அவிப்போம் புட்டெல்லாம் அவிப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி துணி போட்டு அவிச்சு கொட்டி ஆற விட்டுருங்க நல்லா. இப்போ சட்டியில எண்ணெய் வச்சு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் தாளிச்சுட்டு, இப்ப நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சேமியா ஒண்ணா போட்டு ஒண்ணா கிளற வேண்டியதுதான். இந்த இடத்துல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கும். அதை நம்ம ஒண்ணு ஒண்ணா அழகா கரண்டிலேயே உதுத்து விட்டு கிளறணும். பார்த்தீங்களா, கெட்டி கெட்டியா இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லாம மெதுவா கரண்டிலேயே உடைச்சு விட்டு நல்லா கிளறுங்க. அவ்வளவுதாங்க. இதுல ஒரு வேலையும் இல்ல. இதுல பண்ண வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நம்ம இட்லி சட்டில அவிக்கிறது மட்டும்தான்.